காங்கிரஸ் வந்து வெற்றி கொண்டு ஜனநாயகத்தை நிலைநாட்டி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துச்சு. இன்னைக்கு பாசிஸ்டுகளுடைய அகோரப்பிடியில கட்சி நாடு மாட்டியிருக்கு. அகைன் மாறும், சூழல் மாறும், காலம் மாறும். அப்போ இப்படி வந்ததற்கு பிறகு இது வந்து 700 வருட பகையை பாருங்க. உங்களுக்கு 700 வருஷமா இருந்த பகையை வந்து இந்த மாதிரி பண்றோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவுரங்கசீப்புடைய வரலாற்றை வந்து அந்த அவருடைய சமாதிக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெகு விரைவாக மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கா இவங்க கிட்ட, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா சொல்லி கேட்கறதுக்கு? மகாராஷ்டிராவை இவர்கள் வெற்றி கொண்டதே ஓபிசியுடைய தேர்தல் வியூகத்தின் மூலமா தான். இந்த ஜெயத் ராஜ்புத்துக்குலாம் எல்லாருக்குமே வந்து இது கொடுத்து, எம்எல்சியா வந்தவர்கள் அஜித் பவார் கட்சியில இருந்து அவங்களுக்கு எம்எல்சி கொடுத்து, கிரீமி லேயர்ல வந்து அவங்கள அதிகப்படுத்தி அவங்களையும் வந்து ஓபிசி பட்டியலில் வந்து உள்ள கொண்டு வரதுக்கு அவங்களையும் வந்து மாற்றி கடைசி நேரத்தில் 6 மாசத்துக்கு தேர்தலை ஒத்தி வச்சு, மகாராஷ்டிரா வந்து ஹரியானாவோட வர வேண்டிய தேர்தலை வந்து ஒத்தி வச்சு மகாராஷ்டிராக்கு இப்படி பல ஜிமிக்கெல்லாம் பண்ணி தான் அது தேர்தல். அப்போ அங்கேயும் வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிளவை கொண்டு வந்து மகாராஷ்டிரா தேர்தல் ஜெயிச்சாங்க. இப்ப மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. உள்ளாட்சியில என்ன பண்றது? மத ரீதியா கிளப்பி விடு. அப்ப இப்படி யாரா ஒரு சிஎம் சொல்ற இந்த படத்தை பார்த்தனாலதான் அது அவங்களுடைய வெறியை தூண்டுச்சு. அப்ப வெறி தூண்டுற ஒரு திரைப்படத்தை ஏன்டா அனுமதிக்கிறீங்க? வரிகளை கூட. அப்ப இதைத்தான் நான் இங்க பண்ணும்போது இங்க அதை அக்செப்ட் பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபி ஆக்டுக்கு உங்களுடைய கவுண்டர் என்னன்னு ஜட்ஜி கேட்டார். பிகாஸ் சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் படி once a film is certified, it cannot be banned until it is released. ரிலீஸ் பண்ணாதான் என்னன்னு தெரியும் அப்படின்னா சதீஷ் பராசன் ஆர்கியூ பண்ணார். அப்ப நான் சொன்ன சினிமாட்டோகிராஃபி ஆக்டிங் என்ற உண்மையிலே பதில் இல்லை. ஆனா ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். ட்ரெய்லரே அழகா சொல்லுது. 32,000 கேர்ள்ஸ் ட்ரிக்டு, டிரான்ஸ்ஃபார்ம்டு, டிராஃபிக்டு, அன்கவரிங் த ட்ரூத் தட் வாஸ் கெப்ட் ஹிடன் அப்படிங்குது. ஐசிசி ரீஜன்ல எங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஆதான் சர்மா பேசுது. விபுல் அமர்தராஜ் ஷா வந்து இந்த படத்தை எல்லா மொழியும் எதுக்கு இப்ப இவ்வளவு சீக்கிரம் வந்து இதை ரிலீஸ் பண்றாரு? அப்ப இதுக்கு பின்னால வந்து ஒரு பெரிய சதி இருக்குது. இந்த படம் வந்துச்சுன்னா பீஸ் அண்ட் டிராங்குலிட்டி பாதிக்கப்படும் போது இட் மேட் சென்ஸ். தமிழ்நாட்டு நீதிபதிகள் அதை கருத்தில் கொண்டார்கள். அப்ப அவங்களுக்கும் இதை பண்ணா நமக்கு சரி வராதுன்னு சொல்லி 32,003 நாக்குறாங்க. தமிழ்ல நான் கொண்டு வரலன்னு ஒரு பொய்யை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை மாத்திக்கிட்டாங்க. சோ ஒரு ப்ரொபகண்டா பிலிமுக்கான மரியாதை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இங்க வேண்டி பஸ்மமாச்சு அந்த படம். இதே கேரளா சூரிய பார்த்துட்டு வந்து வெளியே பேட்டி எடுத்துட்டு ஒரு பெண்ணு நிக்கிறாங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் லேண்ட்ல. வெளியே வரும்போது